இந்த கரத்தினை ஆணை முகந்தினை இந்தியன் இளைமறை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தில் வைத்தடியை போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியை நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஜோதிட ஒரு டெக்னிக்கை சொல்லித்தரலான்னு ஆசைப்பட்றேன். அது என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிகார பிரசன்ன ஜோதிடம். அது என்ன கடிகார பிரசன்ன ஜோதிடம்? இப்படி ஒரு முறை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் டிவியில் பார்க்கும்பொழுது நிறைய ஜோதிடர்கள் திடீர்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க வாட்சை பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஜோதிட முறையை நாங்கள் எல்லாரும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இது ஜோதிடர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத விஷயத்தை இப்போ சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு, கடிகார பிரசன்ன ஜோதிடம்னா என்ன? அதாவது ஒரு உடனடி கேள்விக்கு உடனடி பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுதுன்னு வைங்க. அப்போ இந்த டெக்னிக் பயன்படுத்த 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் கேள்வி கேட்டு சொல்கிறேன், அவன் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு டைமே இல்லாத நேரத்தில் இதை பயன்படுத்தினா 100% ஆகும். அதில் ஒன்றே ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த கேள்வி கேட்குறது ஆம் இல்லை அப்படிங்கிற பதில் சொல்கிறது மட்டும்தான் இது பயன்படும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக இருக்கணும். டக்குன்னு இப்போ அவருக்கு பணம் கொடுத்தா திருப்பி வருமா வராதா? வரும்னா எஸ், வராதா நோ, அப்படி வச்சுக்கணும். அப்போ எஸ் ஆர் நோ, அப்போ எஸ்ன்னு வந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி உடனடி கேள்விக்கு எஸ் ஆர் நோ டைப்புக்கு பதில் வர மாதிரி மனசுக்குள்ளே கேள்வியை நினச்சிட்டு அந்த நேரத்தில் வாட்சை பார்க்கும் பொழுது கிடைக்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அந்த இங்கே இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். இதை யார் வேணால் பயன்படுத்தலாம். ஆண், பெண், பெரியவங்க, சின்னவங்க, எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களும், வேற்று மதம், எல்லாத்துக்குமே இது பயன்படும். ஏன்னா காலம்ங்கிறது சூரிய உதயம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. இதுக்கு மொழி இதெல்லாம் கிடையவே கிடையாது, மதமும் கிடையாது, எல்லாத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாரும் பயன்படுத்தலாம். சிறியவர்கள் கொஞ்சம் பயன்படுத்தவர்களாம். ஏன்னா அவங்களோட தன்னம்பிக்கைக்கு இது டிஸ்டர்பன்ஸாக வந்துடக்கூடாது. பயன்படுத்தினா சக்ஸஸ் கொடுக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இது தவறாக அவங்கள கைட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால, ஏன்னா எல்லாத்தையும் இதை நம்பிக்கிட்டே அவங்க போயிடக்கூடாது. அதனால தான் அவங்களுக்கு சின்னவங்களுக்கு கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணோன்னா 18 வயசுக்கு மேலே ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுத்துக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு வேலை பார்க்கும் பொழுதோ, ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண எப்போ ரிசல்ட் கொடுப்பாங்க, அது தெரியுமா, அதாவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப்லேயே பார்த்துட்டு வரலாம். ஒரு காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமா கிடைக்காதா, பணம் கொடுத்த பணம் வருமா வராதா, ஒருத்தர் சொல்கிறது உண்மையாக பொய்யா, ஒரு முதலீடு போட்டால் நமக்கு லாபம் வருமா வராதா, ஒரு ஃபோன் கால் திடீர்னு வருது, இந்த ஃபோன் கால் எடுத்தால் பயனுள்ளதா இல்லையா, இப்போ இந்த நேரத்தில் ஃபோன் கால் ஒருத்தருக்கு போட்டால் அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் ஆகும். இந்த விளையாட்டு விஷயத்தில் இந்த ஐபிஎல் இந்த மாதிரி எல்லாமே வரும். பட் அது தவறாக பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும், நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து அவர் பயன்படுத்தினார், நிறைய டைம் சக்ஸஸ் ஆச்சு, ஒரு 2-3 மேட்ச்சில் ஃபெயிலியர் ஆச்சு சார்னாரு. நான் அவரை சொன்னேன், சார் இது ஒரு ஜோதிட முறை, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு தற்காப்புக்காகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம், அதோட ஃபெயிலியர் ரேட்டுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க, ஒரு இன்ஸ்டண்ட்டான அவசர காலத்தில் இது ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்சில் எல்லாத்துக்குமே தெரியும், 1, 2, 12க்குள்ளே இருக்கும். 12 நம்பர், நான் அதே மாதிரி 12 கட்டம் ஜோதிடத்தில் வரும். இதில் ஒவ்வொன்று 5, 10, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இதில் சொல்ல வேண்டிய விஷயம்னா, சின்ன முள் உதயமும் பெரிய முள் ஆருடம், இதுதான் விஷயம். இந்த சின்ன முள் உதயம், பெரிய முள் ஆருடம், உதயமும் ஆருடம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிரசனம் பலித்தமாகும். எந்த ஒரு மெத்தட்லையும் உதயமும் ஆருடம் இல்லாமல் பிரசனம் பார்க்க மாட்டோம். சரி, அப்போ உதயத்திலிருந்து ஆருடம் வரை எண்ணி வரும் பொழுது, 1, 2 எண்ணி வரும் பொழுது ஒற்றைப்படையாக வந்தால் விஷயம் நடக்கும், எஸ்ன்னு எடுத்துக்கணும். ரெட்டப்படையாக வந்தால் நோ. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. நான் பின்னாடி எப்படி பார்க்கணும் அப்படின்னு இன்னும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஒற்றைப்படையாக வந்தால் எஸ், ரெட்டப்படையாக வந்தால் நோ. சரி, இதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும், எப்படி பார்க்குறது என்னென்னு. சரி, இந்த இதில் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கும் ஜோதிடத்துக்கு எப்படி ரிலேஷன் வருதுன்னு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டெமோ கொடுத்துட்டு போகிறேன்.
அப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேஷம்ங்கிறது 12லேருந்து 1க்குள்ளே, இது 1வது வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4, 5, 6. அப்போ இந்த ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு இடைப்பட்டது ஒரு வீடாக எடுத்துக்குவோம். அப்போ எண்ணி வரும்போது கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 7 to 8 அப்படிங்கிறது விருச்சக வீடு, 8 to 9 தனுசு, 9 to 10 மகரம். இப்படி வரணும். இதே 5 நிமிஷத்துக்கு இதே கான்செப்ட் தான். சரி, ப்ராக்டிக்கலாக இனி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்துருவோம். திடீர்னு ஒரு கேள்வி தோணுது, சரி இப்போ எனக்கு ஒருத்தர் பணம் தரேன்னாரு, தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்குவோம். ஒரு பொண்ணுக்கு திருமண நிகழ்வு வந்திருக்கு, இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு மனசு ஒருத்தர் கேள்வி வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு அந்த டக்குன்னு மனசில் தோணும் போது வாட்சை பார்க்கணும். இதில் ஒரு விஷயம் நான் தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு தெளிவுபடுத்திட்டு போகிறேன். இப்போ எந்த வாட்ச் பார்க்குறதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துடும். சார் மொபைலில் வேறு டைமு, கையில் கட்டின வாட்ச் வேறு பஸ் ஸ்டாண்டில் ஒரு வாட்ச் கடிகாரம் பார்த்தேன், இங்கே அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதையும் எக்ஸ்பிளைன். நீங்கள் கேள்வி மனதில் எழும்போது எந்த வாட்சை பார்க்குறீங்களோ, மனசில் கண்ணில் ஃபஸ்ட்டு தட்டுப்படுதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். கையில் கட்டின வாட்ச் பார்த்தீங்கன்னா கையில் கட்டுறது தான், மொபைலில் பார்க்குறீங்கன்னா மொபைலில் மட்டும்தான். அப்போ உங்கள் கேள்வி எழுந்து முதலில் எதை நம்பி பார்க்குறீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். மற்ற எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி இதில் ஒன்று காட்டுது அதில் ஒன்று காட்டுது அப்படின்னு மாறி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்குறத மட்டும்தான் அதை நம்பி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், திருமண அலையன்ஸ் வந்திருக்கு, இது முடியுமா முடியாதா அப்படின்னு. சரி, திருமண அலையன்ஸ் முடியுமான்னு பார்த்துருவோம். அப்போ ஆல்ரெடி சொன்னேன் 10லேருந்து 11க்குள்ளே ஒரு வீடுன்னு. அப்போ 1, 2வது வீடு, 3, இதுலேருந்து இதுக்குள்ளே 4, இதை தாண்டிடுச்சு பாருங்கள், இங்கே இது 5. அப்போ 1, 2, 3, 4, 5 இப்படி பார்க்கும் பொழுது ஒற்றைப்படையில் நடக்கும். புரியுதுங்களா? இந்த நம்பர் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியறதுக்காக எந்த 10 எங்கே இருக்கோ அதுலேருந்து 1, 2, 3, 4, இந்த 4 தாண்டிடுச்சு. அப்போ இது ஒற்றைப்படையாக எடுத்து ஒற்றைப்படையாக வர்றது சக்ஸஸ் ஆகும்னு மனசில் வச்சுக்கணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இது வந்துடும். ஏன்னா நாங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். அவங்க ஒரு வாட்சில் பார்த்து உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் தரேன். இப்போ ஒற்றைப்படையாக வந்துச்சு. அடுத்து ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க, டக்குன்னு ஒரு மனசில் ஒரு கேள்வி வருது, அப்போ எப்படி பார்க்குறதுன்னு. ஆல்ரெடி சொன்னேன், இதுலேருந்து இதுக்குள்ளே ஒரு வீடுன்னு. அப்போ 1வது வீடு, இதுலேருந்து இதுக்குள்ளே 2வது வீடு, இதிலிருந்து இது 3வது வீடு, இதிலிருந்து இதுக்குள்ளே 4வது வீடு. அப்போ இதில் 12லேருந்து பார்க்கும்போது ஒற்றைப்படை வராமல் ரெட்டைப்படை வருது. இப்போ இங்கே சக்ஸஸ் நடக்காது. இந்த மாதிரி ஒரு மனதில் கேள்வி எழுந்து இந்த டைம் காட்டும் பொழுது 1 இதுலேருந்து என்னென்ன 1, 1, 2, 3, 4 4க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது நடக்காது, விட்டணும். இந்த நேரத்தில் அந்த நொடிமுள்ள எடுக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இதை 2 மட்டும் தான் பார்க்கணும். சரி, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து நிற்கும். இப்போ எப்படி டிசிஷன் எடுக்கிறது? அதாவது 5:30 கரெக்டாக 30 நிற்கிது. 31னா பதில் சொல்லுவீங்க, 29னா தெரியும். 30ன்னு வரும்போது நான் என்ன சார் பண்ணுறது? சரி, இதே மாதிரி 5:5ன்னு வந்துடுது சார். 5:4னா பதில் தெரியும், 5:6னா ரெட்டப்படை. இந்த மாதிரி 5:5னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு. இந்த இதுக்கு இந்த சுச்சுவேஷனில் 5:29னா ஒற்றைப்படை, 5:31னா ரெட்டப்படை, 5:30ன்னு வரும்போது நான் எப்படி எடுத்துக்கிறதுனா 30ன்னு வந்தாலே ரெட்டப்படை தான் எடுத்துக்கணும். அதாவது அந்த டைமில் செகண்ட்ஸ் இங்கே மாறி இருக்கும். அப்போ 25லேருந்து 29 வரைக்கும் தான் ஒற்றைப்படையை குறிக்கும். 30ன்னு வந்துட்டால் ரெட்டப்படைக்கு போயிடணும். அப்போ இதிலிருந்து நல்லா பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறது? 5:35 34 வரைக்கும் ரெட்டப்படை, 35ன்னு வந்து ரெட்டப்படைக்கு ஒற்றைப்படைக்கு எடுத்துக்கணும். அப்போ அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக 30-35ன்னு வந்தால் அடுத்த கட்டத்தை தான் எடுத்து பலன் சொல்லணும். சரிங்களா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் 2-3 டைம் இதை நல்லா ஒத்து பாருங்கள். 5:30ன்னு வந்தால் இந்த இடத்துல இந்த இதுக்கு ரெட்டப்படை நோன்னு ஆன்சர் எடுத்துகிட்டு போகணும். இதே 5:35ன்னு வந்தால் ரெட்டப்படை கிடையாது சார், ரெட்டப்படை கிடையாது, ஒற்றைப்படை எஸ்ன்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் திருப்பி கேளுங்க. நான் இது மாதிரி என்னோடய வீடியோ ஒரே டேக்கில் சொல்கிறனால சின்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் திருப்பி ரீகால் பண்ணி பாருங்கள். நான் கட் பண்ணி போடுறதில்ல, ஒரே டேக்கில் எடுக்கிறனால சின்ன மிஸ்டேக் வரலாம். சரி, இப்போ நார்மல் கை கடிகாரமும் வால் கிளாக்கும் பார்க்குறது தெரிஞ்சிருச்சு. மொபைலில் பார்க்குறது எப்படி?
இது ஒரு முக்கியமான, ஏன்னா நிறைய பேர் மொபைல் டிபெண்ட் பண்ணிட்டே இப்போ வாட்ச் கட்டுறதில்ல. இப்போ 9-16 இப்போ வருதுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஒவ்வொருதும் ஒரு கட்டமாக எடுத்துக்காங்கன்னு. அப்போ 9 to 10ங்கிறது ஒரு கட்டமாக. அப்போ 10, 11, 12 இப்போ 3 வந்துருச்சு. 3 அப்புறம் 12க்கு அப்புறம் 5, 10, 15 அப்போ 6 கட்டம் ஆயிடுச்சு. 16ன்னு வந்திருக்கு. அப்போ 7வது கட்டம். அப்போ எண்ணி வரும்போது 7வது கட்டத்தில் இருக்குது. இப்போ எங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் 9ன்னு சொன்னாலே இது மகரம், 16னா கடகம், மகரத்துக்கு கடகம் 7 டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் 2 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். பட் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் கூட பொறுமையாக எண்ணி கூட பதில் சொல்லுங்கள், அவசரமே இல்லை. முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி 12-1ங்கிறது 12-12ன்னா அந்த மாதிரி டைமில் எப்படி எடுப்பீங்க? 12-12ன்னு வந்துட்டாலே கரெக்டாக 12நாலே 1, 12-1னாலும் 1 தான். இங்கே 12-21ன்னா அது வேறு மாறிடும். இது மந்த்து டேட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்போ உங்களை வாட்சில் பார்க்குறதும் மொபைலில் பார்க்குறதும் டிஜிட்டல் கிளாக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 9-16 நான் சொன்னேன் இல்லையா, அது கரெக்டாக செக் பண்ணிடுவோம். 9-16 இது மகரம். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 15 தாண்டிடுச்சு. அப்போ 7. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ 7னா சக்ஸஸ். இப்படி எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நல்ல கை கொடுக்குது. ஏன்னா நாங்கள் ஜோதிடர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறனால அவங்க எல்லாத்துக்கும் இது வரும். நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர வேறு பர்சனலாக ஹாரோஸ்கோப்பு, திருமண பொருத்தம், வாஸ்து இந்த மாதிரி பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பழைய வீடியோகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது. ஃபோன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் ஒரு சில நேரத்தில் வெளி ஊரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கறனால வாட்ஸ்அப்பில் வந்துட்டால் பெட்ரு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.